சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஆராவமுதன் கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்த வழக்கில் காஞ்சிபுரம் மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த 5 பேர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் உமாதேவி முன் சரணடைந்துள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் தங்கராஜ் வழங்க கேட்கலாம். தங்கராஜ், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆராவமுதன் இவர் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவராகவும் இருந்து வந்துள்ளார். இவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக வண்டலூர் மேம்பாலம் அருகில் படப்பை செல்லும் சாலையில் சென்று கொண்ட பொழுது நேற்று அதிவேகமாக காரில் வந்த மர்ம நபர்கள் இவரது காரை வழிமறித்து கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியும் காரில் இருந்து தப்பியோட முயன்ற ஆராவமுதனை கத்தி மற்றும் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடி சென்றனர். சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலை தொடர்பாக மன்னிவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின்படி தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் காஞ்சிபுரம் மற்றும் திருப்பூரை சேர்ந்த 5 நபர்கள் இன்று காலை, அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இந்த கொலை வழக்கில் சரணடைந்த 5 பேரில் ஒருவர் மைனர் என்பதாகவும் கூறப்படுகிறது.